ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சொரக்காய் கடைசல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு துவரம்பருப்பு தேவையான அளவு, நீங்கள் எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் தேவையான அளவு. நான் 2 பேருக்கு தான் சமைக்கிறேன், ஸோ அதுக்கு தகுந்த அளவு நான் எடுத்திருக்கேன். தக்காளி, ஒரு பெரிய தக்காளி, வரமிளகா சேர்த்துக்கணும், புளி தேவையான அளவு சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சொரக்காய் தனியாக கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சொரக்காவை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், ரொம்ப பொடுசாகவும் இல்லை, ரொம்ப பெருசாகவும் இல்லை, மீடியமான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இந்த கலவை கூட சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கணும். தண்ணி நம்ம போட்டிருக்க இந்த பருப்பு, தக்காளி, வெங்காயம், சொரக்காய் இதுக்கெல்லாம் மேலே கொஞ்சம் இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். பருப்பு, சொரக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே வெந்து வந்துடும். 3 விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு சட்டிக்கு மாற்றிடணும். அதாவது மண் சட்டி இல்லை கல் சட்டின்னு சொல்லுவாங்க, கல் பதிச்சிருக்கும் உள்ள, அதெல்லாம் கடையிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், மைஞ்சி வந்துடும் நல்லா சீக்கிரமாக. ஸோ அந்த மாதிரி சட்டி எடுத்துகிட்டு அதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் கடையிறதுக்கு. இந்த மாதிரி தண்ணியை தனியாகவும் இந்த பருப்பு, சுரக்காய் இந்த கலவை தனியாகவும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடையும் போது அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாது, லைட்டாக தான் இருக்கணும். தண்ணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மேலெல்லாம் நமக்கு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தண்ணி நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் மட்டும் தண்ணி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ஒரு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. கடைஞ்சி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு தகுந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதன் பிறகு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான அளவு தண்ணி சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுக்கணும். கொஞ்சமாக கடுகு, ஆல்ரெடி இது கூட மிளகா வேக வைக்கும் போதே சேர்த்துருக்கிறதால ஒரு வரமிளகா அல்லது 2 வரமிளகா சின்னதாக சேர்த்து தாளித்து இந்த கலவை கூட சேர்த்து ஒரு தாளித்து விட்டுறணும். தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டோம்னா இந்த பதத்துக்கு நமக்கு இருக்கும். அதன் பிறகு நம்ம தாளிச்சிடலாம். அது ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்க தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நல்லாவே வெந்திருக்கும். நான் ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையுமே சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது தான். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இந்த கடுகு மிளகாவையும் எடுத்து நம்ம இந்த பருப்பில் எடுத்து கொட்டி தாளித்து விட்டுறணும். இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா அதன் பிறகு உப்பு தேவையான அளவு இருக்கா, என்ன சேர்க்கணுமா அதெல்லாம் பார்த்துட்டு உப்பு சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா ரெடி ஆகிடும் நமக்கு சொரக்காய் கடைசல். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இதை நீங்கள் ஒர்க்குக்கு போகிறவங்க குயிக்காக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செய்யலாம். அதாவது இது எல்லாத்தையும் நம்ம அரிஞ்சு குக்கரில் வச்சிட்டோம்னா குயிக்காக வேலை நடந்துடும். ஸோ இதுதான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி. நான் அடிஷ்னலாக ஒரு கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன். சீக்கிரம் சாப்பிடுங்க. உள்ள வரலாமே, செகண்ட் சிஎஸ்சி